ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது துணி தச்சு கொடுக்குறோம், தச்சு வாங்குகிறாங்க. அதில் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரலாம். வரும்போது அதை அதை ஓப்பனாக பேசுகிறாங்க. இப்படி இருக்குது அப்படி இருக்குது சொல்கிறாங்க. ஒரு வேளை வேறு யாராச்சும் கேட்டால் கூட அவங்ககிட்ட ஒரு ப்ளவுஸ் தைச்சேன், எனக்கு ஒன்றும் செட் ஆகலை, நீங்கள் வேணால் கொடுத்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மைனஸ் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரலாம். அதை அடுத்தவங்க கேட்கும்போது சொல்கிறாங்க, ரைட்டு. அதுவே ஒரு ப்ளவுஸ் தைச்சு அது ரொம்ப ஃபிட்டிங்காக நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னா அதையுமே அடுத்தவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அவங்க நல்லா தைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். இன்னொன்று, தைக்கிற நமக்கே அவங்க ஃபோன் போட்டு நீங்கள் தைச்சது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஒரு மிஸ்டேக் வந்தால் மட்டும் கால் பண்ணி பேசுகிறீங்க, இப்படி இருக்குது அப்படி இருக்குது சொல்கிறீங்க. அதுவே சரியாக இருந்தால் சொல்லவே மாட்டீங்க. இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அது நல்லா இருக்குன்னு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லும்போது நமக்கு அது ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மைனஸ் மிஸ்டேக்ஸ் வரும்போது அப்படியே டவுன் ஆகுது. என்னடா எப்படி தைச்சாலும் மிஸ்டேக் தான் வருமா, ஏன் இப்படி சொல்கிறாங்க? அது நிறைய மிஸ்டேக் இருக்குது. எப்படின்னா, நம்ம அளவு கொடுக்குற ஜாக்கெட்டில் சில நேரம் நீங்கள் அது முன்னாடியே உள்ள ஜாக்கெட்டாக இருக்கும், அது அளவு கொடுப்பீங்க. அது இப்போ நீங்கள் ஒரு வேளை வெயிட் போட்டிருக்கலாம், இல்லை ஒல்லியாக இருக்கலாம். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். அது கிளாத்து, அந்த ஃபேப்ரிக்கோட மெட்டீரியல், அந்த டைப்பு எப்படி இருக்கும், ஒவ்வொரு கிளாத்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ சின்ன சின்ன மிஸ்டேக் வரதான் செய்யும். ஸோ அப்படி வரும்போது அதையே பெருசாக பேசுகிறீங்க. அந்த கரெக்டாக தைச்சா அதையுமே சொல்லுங்கள், ஓகேவா? இது என்னோடய கஸ்டமர் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காகவும் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.